சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். மனோஜ் பார்த்தா தில்லாலங்கடி வேலையால் அந்த ஃபர்னிச்சர் கடைக்காரர் மறுபடியும் அவரே கடையை எடுத்துக்கிறாரு. நீங்கள் அக்ரிமெண்ட்டை மீறிட்டீங்க மனோஜ், இனிமேல் நீங்கள் கடையில் நடத்த உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அந்த கடைகளோட டீலர்ஷிப் எல்லாமே என் பேரில் தான் இருக்குது. அந்த ஏசி கம்பெனியாக இருக்கட்டும், மிக்சி கம்பெனியாக இருக்கட்டும், கட்டில் கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் தான் டீலர்ஷிப்பில் இருக்கேன். நான் உங்களை நடத்துறது தான் கொடுத்தேன். நீங்கள் பழைய லேபருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க. அதுபோக என் பேரும் புகழையும் நீங்கள் கெடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. நான் எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க. அதனால் இன்னுமே நீங்கள் நடத்த அனுமதி கிடையாது, போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. சார் அப்போ என் பணத்தையாவது கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் அக்ரிமெண்ட்டை ஒழுங்காக படிச்சிங்களா படிக்கலையா தம்பி, பணம் அவ்வளோதான், போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. இந்த சூழ்நிலையில் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, கடையை காலி பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வீட்டுக்கு வராரு. இந்த விஷயத்த வீட்டில் சொல்கிறாரு மனோஜ் ரோகிணிகிட்ட. ரோகிணி ரொம்பவே கத்துறாங்க. கத்துறதை பார்த்தோன்னே என்னம்மா என்னாச்சுமா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா ஆண்டி, கடையும் இழந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. என்ன கடை இழந்துட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, அக்ரிமெண்ட்டை மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு பழைய ஓனரே வாங்கிட்டாராம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை என்னம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயாட்ட. அதாங்க எனக்கும் தெரில, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, எப்பா அந்த ஓனர் ஃபோன் அடித்தார், இவன் அக்ரிமெண்ட்டை மீறிட்டாங்கன்னு சொன்னோன்னா அவர் கடையை வாங்கிட்டாருப்பா அப்படிங்கிறாங்க. பாருங்கங்க, இந்த முத்து தாங்க 1க்கு 2 அவர்கிட்ட கோழி மூட்டிருப்பான் போல் அப்படிங்கிறாங்க. எப்பா 2 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள ஒரு கடையை, சொந்த கட்டடத்தை இவனை நம்பி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் லைஃப் லாங்கில் வச்சுக்கோங்க. ஆனால் ஏன் நற்பேருக்கோ வேலை பார்க்குறவங்களுக்கோ எவ்வித இடைஞ்சலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இவங்க அக்ரிமெண்ட்டை படித்தாங்களா படிக்கலையான்னு தெரியல. அதுபோக நீங்கள் பணத்தை என்கிட்ட திருப்பி கேட்க இயலாது. அதுபோக நீங்கள் சீர் சிறப்பாக நடத்தும் போது நான் கடையை திருப்பி நானோ என் வாரிசுகளை கேட்க மாட்டேன்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்படி இருக்கும்போது அவருக்கு கெட்ட பேர் ஆன பிறகு அவர் எப்படி வச்சுக்கிட்டு இருப்பார்? ரொம்ப அசிங்கமாகிடுச்சு. அவரே ஃபாரின் போகிறதுக்கு விசாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஃப்ளைன் டிக்கெட்டும் விசா வந்தோன்னே கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு இருந்தார். இவன் வேறு எப்படி பண்ணியிருக்கான், இப்போ கடையை அவர் எடுத்துக்கிட்டாரு. இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ பணத்தையாவது வாங்கி கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சின்ன பிள்ளை மாதிரி பணத்தை வாங்கி கொடுப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கியே, நீ அவர்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, அக்ரிமெண்ட் போடும் போதே அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துட்டு தான் கையெழுத்து போட்டிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நாங்கள் அந்த அவசரத்தில் கவனிக்கல அப்படிங்கிறாங்க. டேய் படித்தவனே, பெரிய அளவில் படிச்சிருக்கேன் அப்படி இப்படிம்பா, இப்போ என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் நானும் சரியாக படித்து பார்க்கலடா அப்படிங்கிறாங்க. இவனெல்லாம் நீ பேச சொல்கிறது வெக்கமா இல்லையா உனக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் நீ ஒரு காலமும் உருப்பட மாட்டேன், உதவாக்கரையாக தான் இருப்பேன் சரியா, உன்னை நம்பி அப்பாட்ட பணம் வாங்கி கொடுத்துருக்க அப்புறம் அவ்வளோ சொல்லணும் ரோகிணியை. சரி இன்னும் உன் கதையை நீ பாரு, ஏதாவது ஒரு வேலையை பார்த்து பிழைக்க வழியை பாரு. பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், கிளவி தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுலாம் கிடக்காத. ஒரு காலமும் நீ ஒன்றும் பண்ணி ஜெயிக்க முடியாது. அப்படி பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா மனுஷனுக்கு சுறுசுறுப்பு இருக்கணும், உழைக்கணுங்கிறது என்ன இருக்கணும், தன்னை தொழிலாளி நினைக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும். அந்த எதுவுமே இல்லை, எப்படி ஜெயிப்ப அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்போ அவன் சாப்பாடு போட்டி வச்சா வேணால் ஜெயிப்பான்பா, அவனுக்கு அதை தவிர வேறு ஒரு போட்டியில் அவன் கலந்துக்கிட்டே முடியாது, ஒரு உழைக்கையும் போக முடியாது, இதான் உள்ளது. இப்பேற்பட்டவனுக்கு அம்மா கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், ஒன்றால் அந்த முத்து எப்படிலாம் பேசுகிறான் பாருடா, நான் எப்படிடா படிக்க வச்சேன், ராஜா மாதிரி படிக்க வச்சேனடா, ராஜா மாதிரி வளர்த்தனடா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறார், ராஜா எப்படி வேலைக்கு போவார், ராஜா இப்போ குதிரையில் பவனி தான் போவார், ஊர்வலாக தான் போவார் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இவனை நினச்சி சிரிக்கவா அளவான்னு தெரில, 27 லட்ச ரூபாயை இழந்துட்டு வந்திருக்கான் பாரு அப்படி இப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, 27 லட்ச ரூபாயும் இழந்துட்டான், என் மாமனார் கொடுத்த 30 லட்சமா அதையும் காலி. ஏன்னா நம்மால் செலவு பண்ணுறதுலேருந்து பயங்கரமான ஆளுப்பா, எத்தனை கோடி கொடுத்தாலும் 2 நாளில் காலி பண்ணிட்டு வந்துடும் நம்ம ஆளு அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே சுற்றி சிரிக்கிறாங்க. இவரை பார்க்க காமெடியாக தெரியுது. டபார்னு நான் ஃபர்னிச்சர் கடை வைக்க போகிறேன்னாரு, அப்படி இப்படின்னாரு, வீட்டில் நான் தான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருந்தார், கடைசியில் எல்லாமே போச்சா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. ஆகா இந்த ஸ்ருதி வேறு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஸ்ருதி அது வந்துடும், அவர்கிட்ட பேசினா வந்துடும் அப்படிங்கிறாங்க. அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, கடலாம் தரமாட்டாங்க, இன்னும் பணம் அவ்வளோதான், ஏன்னா அந்த டீலர்ஷிப்புக்குள்ளே இதை கம்பெனியில் கட்டியாச்சு, கட்டின பிறகு தான் டீலிங் ஓடிக்கிட்டு இருக்குது, அதனால் ஒரு ஆள் மொத்தமாக தரமாட்டார் சரியா, அது வாய்ப்பே இல்லை, பணம் விஷயம் உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா கடையும் வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அவங்க வீட்டுக்காரவங்க வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்கள், எங்களுக்கு எப்படி அந்த கடையை வாங்கன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் ரூம் விட்டு வெளில வந்துடுறாங்க. வெளியே சொன்ன முத்து சொல்லாரேப்பா, நான் தான் சொன்னேன்ப்பா, இந்த கடையை அவனால் ஒரு 10 நாளைக்கு கூட நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான்ப்பா இவன் லட்சணம். ஏன்னா அவர் ஓனர் சொன்னார், கடையை கொடுத்துட்டு மறுநாளே சொன்னார், உங்கள் அண்ணன் பழைய ஆட்களை வேலையை விட்டு நிப்பாட்டிருக்காரு, ஒரு அக்ரிமெண்ட்டை மீறிட்டார்
அப்படின்னாரு. நான் இவங்ககிட்ட சொன்னேன், எல்லாம் அக்ரிமெண்ட்டு போட்டு தான் கடையை ஆரம்பிச்சிருக்கிய, அக்ரிமெண்ட்டை மீறிடாத, அவர் வந்து மறுபடியும் கடையை வாங்கிடாம, கடையை வாங்கணும்னு அவன் சொல்லியிருக்கேனடா சிவா அப்படின்னா, எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், ஒரு டிரைவர்கிட்டலாம் நான் யோசனை கேட்கணுமா அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ பாரு, டிரைவர்கிட்ட யோசனை கேட்கல, நீ பெரிய படித்தவன், பெரிய பணக்காரியை கட்டியிருக்கவன், பெரிய தொழில் பண்ணுறவன்ட்டு வந்தா பண்ணேன், இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னுக்கிட்டு பேசுகிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எப்பா நான் வந்து சரியாக அக்ரிமெண்ட் படிக்கலப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரூம் அடைச்சிடுறாரு. ரூம் அடைச்சிட்டு நேராக ரோஹின்ட்டு சொல்கிறாங்க, ரோஹினி என்னை மன்னிச்சிக்கா வச்சுக்கா அப்படிங்கிறாங்க. மனோஜிங்கெலாம் பேசவே பேசாத, பணம் உனக்கு பணத்தோட அருமை தெரில அப்படி இப்படின்னு கத்துறாங்க. உடனே எனக்கு எங்கே ரோகிணி தெரில, தெரியாமையாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தெரிஞ்சிருந்தா ஏன் அப்படி இந்த கடையை விட்டுருப்ப அப்படிங்கிறாங்க. இல்லை அவருக்கு வந்து என்கிட்ட கடையை தருது மாதிரி தந்துட்டு என்கிட்ட பணத்தை அவர் வாங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அவர் வந்து உன்கிட்ட வாங்கணும்னு வாங்கினாராங்க, நீ தொழில் ஒழுங்காக நடத்தலை, அதனால தான் வாங்கிட்டாரு. எங்கள் அப்பாட்ட இருந்து நான் வந்து பணத்தை எப்படி வாங்கியிருந்தேன் அப்படி இப்படின்னு கத்துறாங்க. இதை சொல்லி ரொம்ப சவுண்டாக கேட்கன்னு சொல்லிட்டு என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சு அப்படியே காது ஓரமாக வச்சு ஒட்டு கேட்காங்க கதை ஓரமாக. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, நீ எல்லாரும் சொல்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ரோஹினி, இந்த பணம் உங்கள் அப்பாட்ட இருந்தால் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இது எங்கள் அப்பா பணம், சரியா, எங்கள் அப்பா ரிட்டைர்மெண்ட் பணத்தை வந்து அந்த ஜீவா எடுத்துகிட்டு ஓடனான், அவன் மேலே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஏன்னா விசாரணைக்கு அவள் வந்தால் அவள் பணத்தை தந்தா, வட்டி முதலுமா சேர்த்து 3 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா தந்தா, இந்த 30 லட்ச ரூபா தான் அந்த பணம் வந்துச்சு. இது எங்கள் அப்பா பணம் தான், நீ ரொம்ப அளவு கத்தாத, உங்கள் அப்பாட்ட இருந்து நீ 5 காசு வாங்கி தரலை, என்ன அந்த பணத்தில் உனக்கு 1 லட்ச ரூபா வட்டிக்கு தந்திருக்கேன், 1 லட்ச ரூபாய்க்கு காரு எடுத்திருக்கேன் லோன் போட்டு, இதான் நடந்திருக்கு. 28 லட்ச ரூபா தான் அவர்கிட்ட கொடுத்தோம், அக்ரிமெண்ட்டை மீட்டணும் அவர் எடுத்துட்டாரு. இப்போ நீ அவங்க கற்றுன மாதிரி கத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதை மட்டும் வக்கனையாக பேசுதான் மனோஜ், ஆனால் தொழில் பண்ண தெரியுதா உனக்கு அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே கதவை திறந்துட்டு விஜயா வந்துடுறாங்க. உடனே கதவை அடைக்காங்க. உங்கள் 2 பேருக்கும் எவ்வளோ திமிரு, என் புருஷன் பணத்தை வச்சுக்கிட்டு ஏமாதிட்டு அடையலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வாங்குதாங்க. ஆண்டியா இத்தனாம் இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்பாகிறாங்க. டேய் மனோஜ் முட்டாப்பையில் உன்னை வந்து பார்த்து செஞ்சனடா, தொழில் பண்ணி என் பையன் ஜெயிச்சிருவான்னு சொல்லி உனக்காக என் வீட்டுக்காரன் என் புருஷனை முதல்ல நான் வந்து எதிர்த்து பேசியிருக்காங்கடா. நீ வந்து என் புருஷன் பணத்தையே வச்சுக்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டு உங்கள் மாமன் பண்ணாங்க, நீ வந்து உங்கள் அப்பா பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வசமாக 2 கொடுக்காங்க. ஆண்டி சாரி ஆண்டி பூரி ஆண்டியா, ஒழுங்கு மரியாதை பணம் வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஆண்டி முடியும், அதான் வந்து அந்த பணத்தை தான் வந்து அந்த பர்னிச்சர் கடைக்காரர் வந்து அக்ரிமெண்ட் மீறிட்டீங்க, பணம் தர முடியாது, உங்களுக்கு கடையும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ பணமும் வராதா அப்படிங்கிறாங்க. வராதுமா அப்படிங்கிறாங்க. நீலாம் அம்மான்னு கூப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண போகிறாங்கம்மா, நீங்கள் தரமா என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க, ஏதாவது சப்போர்ட் பண்ணி எனக்கு ஏதாவது தொழில் பண்ணி தாங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஒரு தொழில் பண்ண லாய்க்கு இல்லை, தயவுசெய்து என்கிட்ட பேசாது, நான் இருக்க கடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு போய் கத்துறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, வேறு ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குப்பா, அதாவது வேறு அம்மா அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி டேய் அம்மா வந்து அவனுக்கு ஓவராக செல்லம் கொடுத்துட்டா, அவன் இப்படி ஆகிட்டானோன்னா கடுப்பில் என்னத்தையும் பேசிகிட்டு இருக்கா, விடு வரட்டும் அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்பவே கடுப்பில் வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா உங்கள் பையனை பார்த்து வளர்த்தீங்க, தொழில் பண்ணால் அப்படி ஆயிடுவான் இப்படி ஆயிடுவான், என் பையன் கலப்பாகி வருவான், ஏசி ரூமில் தான் தூங்குவான், ஏசி ரூமில் தான் இருப்பான், அவனே விற்கிறதே ஏசியை தான் வைக்கான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ என்னாச்சுமா அப்படிங்கிறாங்க. டேய் நானே கடுப்பில் இருக்கேன் பேர் அப்படிங்கிறாங்க. அவன் மேலே கடுப்பானதுனால தான் ஓனரே கிடையாது அப்படின்ட்டாரு. சரியா, இவன் நிரந்தர ஓனர் கிடையாது, தற்காலிக ஓனராக இருந்தார். தற்காலிக ஓனர் வந்து அந்த கடையை சிறப்பாக நடத்த தெரியல, அவங்க வாங்கிட்டாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. முத்து அவன் வந்து உழைக்கணும்னு என்ன இல்லை, காலையிலே உழைக்கணும்னு நினைக்கிறவன் காலையிலே எழுந்திரிச்சி சுறுசுறுப்பாக வேலைக்கு போவான். வேலைக்கு போயிருந்து பழைய அனுபவசாலிகளை வச்சு இதை எப்படி ஜெயிக்கலாம்னு வழிமுறை பண்ணோம்னா அவன் எங்கேயோ போயிருப்பான். போன அன்றைக்கே வந்து வேலை பார்த்த பெரிய ஆட்களெல்லாம் அனுப்பிட்டு புதுசாக ஆட்களை போட்டு அவங்களையும் அனுப்பிட்டு தினம் வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு வருமானமும் இல்லாமல் அந்த ஷோரூமுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிட்டு அவர் 40 வருஷத்துக்கு மேலே அந்த ஷோரூம் நடத்தியிருக்காரு. அந்த பேரை காப்பாற்றணும்ல, அவன் பேரை மட்டும் மாற்றினா போதுமா, நம்மளுடைய செய்கையும் மாற்றினா எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அவனே வந்து கடையை வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி வக்கீல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயா நான் அதுக்கு மேலே வக்கீல் இருக்கேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆஹா இவருக்கு வந்து இவர் பணத்தை தான் எடுத்து அவன் கடை வச்சான்னு தெரிஞ்சால் இவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும். முத்துக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அந்த ரோகிணியும் சுருதி ரோகிணியும் மனோஜ் இந்த வீட்டிலே இருக்க முடியாது, இதை எப்படியாவது நம்ம மறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே மனோஜ் ரோகிணி காலையில் ரொம்ப நேரம் எந்திக்காமல் இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா முன்னாடி தான் ஷோரூம் நடத்துகிறேன், காலையிலேருந்து மாலை வரைக்கும் நின்றுக்கிட்டே இருந்தேன், கால் வலிக்கும், எந்திக்க முடியலம்மா, இப்போவும் எந்திக்கலை அப்படிங்கிறாங்க. இப்போ மனோஜ் ரோகிணி எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. சாப்பிட போகணும், வயிறு பசிக்கு, வெளியே போனால் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியலையான்னு சொல்லி முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. விஜயா கதவை திறக்காங்க. விஜயா கதவை திறந்தோடனே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ ஆண்டின்னு கூப்பிட்றாத,
என்ன எனக்கு இருக்க கோவத்துக்கு நான் வந்து பேசணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சிச்சு, என் வீட்டுக்காரர் தெரிஞ்சுன்னா இந்த வீட்டில் நீங்கள் 2 பேரும் இருக்க முடியாது. சரியா? நீ பெரிய பணக்காரியாக இருக்கலாம், உங்கள் அப்பாட்டிருந்து என் பையனுக்கு ரூபா வாங்கி கொடுக்கல. அவன் பிஸ்னஸ் பண்ணதுக்கு இப்போ நீ உங்கள் அப்பாட்ட தான் நீ வாங்கி கொடுக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆண்டி அவர் தான் ஜெயிலில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஜெயிலில் இருக்காரா? அவன் குடும்பத்தில் சொத்து வேறு எதுவும் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறாங்க. அது நிறைய இருக்குது ஆண்டி அப்படிங்கிறாங்க. நிறைய இருக்கலாம், எதையாவது விற்றுனாலும் கொண்டு என் பையன்கிட்ட கொடு, அப்பா ஜெயிலில் இருக்கார், உன் பேரில் எந்த சொத்துமே இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி என் பேரில் எங்கள் அப்பா வாங்கினாங்க, அந்த சொத்து எங்கே இருக்குன்னு தெரில அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லி சமாளிச்சுட்ரு. சரியா? இப்போ ஆளை போல் அமைதியை வந்து சாப்பிட்டுட்டு ரூமில் இருக்கீங்க, ரூம் விட்டு வெளில போனீங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. நேராக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அமைதியாக சாப்பிட்டுட்டு நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. முன்னே முத்து மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா இப்போ தான் வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. முத்து இந்த மீனாலாம் கிண்டல் பண்ண அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதியும் சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் வந்து வேலைக்கு போகும்போது நான் சொல்கிறது தான் சமைக்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் சொல்கிறது தான் சமைக்கணும்பாங்க. இப்போ என்னென்னா என்னது வைக்காங்கன்னே கேட்கல, அவங்க பாட்டில் சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா பலப்பொருள் பொண்ணை மாதிரியோ ரவி மாதிரியோ என்ன மாதிரியோ மீனா மாதிரியோ இல்லை, அவங்க பயங்கர பில்டப் பண்ணுறவங்க, பெரிய ஆட்கள், அதனால் பில்டப் பண்ணாங்க, கடைசியில் எல்லாம் ஃப்ளாப் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, எதையுமே ஆடுனா நினைக்காதலாம் முத்து, கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கும் பயங்கர காண்டாகுது. இந்த ரவியும் கூட அந்த முத்து மீனா கூட சேர்ந்துக்கிட்டு பேசுதான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சாப்பிடும் போது ஏதாவது பேசிகிட்டு இருக்காதாங்க முத்து, சாப்பிடுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு போய் ஹாலில் உட்காடுறாங்க. உடனே முத்து வேலைக்கு கிளம்பாமல் உட்காந்துருக்காரு. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்னங்க முத்து வண்டிக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. என்ன ரொம்ப அக்கறையாக கேட்குறா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வீட்டு செலவுலாம் கொடுக்கணும்ல, வைக்கணும்லா, இவன் வந்து இப்படி வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தான்னா எப்படி வீட்டு செலவு கொடுப்பான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு எப்படி கொடுக்கணும் எது கொடுக்கணும்னு தெரியும், ஆஃபர் கொஞ்சம் கழிச்சு போகிற சொல்லியிருப்பாங்க பார்ட்டிக்காரங்க, அதனால தான் இருக்கான். அந்த மனோஜ் ஏதாவது நீ வேலைக்கு போய் சொல்லலாம்லா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணிட்டான், இப்போ போய் யார்ட்டையாவது வேலை கேட்க முடியுமாங்க, அவன் இனிமேல் பெரிய பிஸ்னஸ் ஏதாவது தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு, அண்ணாமலையும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஏங்க நீங்கள் சிரிக்கிறீங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு சிரிப்பு தான் வருது, உண்டான தொழிலையே அவனுக்கு பண்ண தெரியல, என்ன இன்னுமே எந்த தொழிலும் அவன் பண்ண போகிறான், இன்னமும் வந்து அவனால் முடிஞ்சதும் எங்கேயாவது அவனுக்கு முடிஞ்ச சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் வேலை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, அவன் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் தான் பொண்ணு கட்டியிருக்கான், அவர் இப்போ ஜெயிலில் இருக்கார், ஜெயிலேருந்து வந்த பிறகு அவர் பிஸ்னஸை இவன் மனசிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதையும் ஒன்றத்துக்கு ஆகாமல் இருத்துட்டையும் இருக்க போகிறான், அதெல்லாம் நடக்க போதுமா அப்படிங்கிறாங்க. வாயை மூடுறா, அவன் கடை திறக்கும் போதே உனக்கும் பொண்டாட்டிக்கும் பிடிக்கல, அதனால் கருவிக்கிட்டே இருந்தீங்க, இது போயிட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் பணக்கார சம்மந்தி பொருள் வேணால் ஓஹோன்னு ஓடணும்னு, ஓஹோன்னு 10 நாள் கூட ஓடலையம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ரூம்பை பார்த்து போயிடுறாங்க. இங்கே பேசுகிறது எல்லாமே ரூம்பு கேட்கு. மனோஜுக்கும் ரோகிணிக்கும் பயங்கர கடுப்பு. பார்த்தியா மனோஜ் இந்த முத்து நம்மளை எப்படிலாம் பேசுதாருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, எப்படியாவது உங்கள் அப்பாவட்டையோ உங்கள் சொந்தக்காரங்கிட்டே யார்கிட்டையோ எப்படியாவது டீல் போட்டு பணத்தை வாங்கிட்டு ரோகிணி, இனிமேல் நான் தொழில் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் எனக்கு வார கோவத்துக்கு நீ சத்தம்டாமல் இரு, இப்போ ஆன்ட்டிக்கு வேறு அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு ஆன்ட்டி எந்த நேரத்தில் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல, இப்போ ஆன்ட்டி முகத்துலேயே முழிக்க முடியல, ஆன்ட்டிக்கு வந்து நம்ம தெரிஞ்ச விஷயத்த வந்து யார்ட்டையும் சொல்லலை, அது வரைக்கும் நல்லது சரியா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து எனக்கு எதிராக எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு அளவு தான் மனோஜ், அதனால் நீ வந்து ரொம்ப ஓவராக பண்ணாத, கடைசியில் நம்மளுக்கே அது எதிராக போயிடும் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி நான் அந்தளவுக்கு பார்க்க போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரோகிணியை சமாளிக்கிறாங்க மனோஜ். ரோகிணி மனோஜ் ரூமில் வந்து பிளான் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஷோரூம் நம்ம வாங்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அதான் எனக்கும் தெரில அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வக்கீலை பார்த்து ஒரு கேஸை போட்டுருவோமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படி செஞ்சால் நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்னிச்சர் கடை வந்துடுமா அப்படிங்கிறாங்க. வந்துடும், கண்டிப்பாக வந்துடும், அவர் வேறு வயசான ஆள், நம்ம கேஸு போட்டால் வந்து அவர் வேறு பயந்து நம்மளுக்கு தந்துடுவார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்போ நம்ம போய் வக்கீலை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி ஆன்ட்டி வந்து நைஸாக இருக்காங்களா இல்லையான்னு மட்டும் கதவோட எட்டிப்பார் அப்படிங்கிறாங்க. எட்டி பார்க்காங்க. முத்தும் அண்ணாமலையும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்பாவும் முத்து உட்காந்துருக்காங்களே அப்படிங்கிறாங்க. சரி முத்து வேலைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. முத்து வேலைக்கு கிளம்புன பிறகு பின்னாடி நைஸாக 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இது அண்ணாமலை பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் என்ன தான் செய்ய போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாரு. ரொம்பவே கவலையில் இருக்கார். நேராக ஒரு வக்கீல்கிட்ட போகிறாங்க. போயிட்டு சார் அந்த மாதிரி நான் ஒரு ஃபர்னிச்சர் கடை நடத்திட்டு இருந்தேன், அந்த கடை ஓனர் வந்து என்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு, நான் அதை அக்ரிமெண்ட்டை மீறிட்டேன்னு சொல்லிட்டு கடையை வாங்கிட்டாரு, என்கிட்ட வாங்கின பணத்தையும் அவர் தரல, வைக்கல அப்படிங்கிறாங்க. சரி அந்த அக்ரிமெண்ட் காப்பியை கொடுங்க அப்படிங்கிறாங்க. நான் அக்ரிமெண்ட் காப்பியை கொடுக்குறாங்க. படித்து பார்க்குறாங்க. தம்பி இதில் உங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்லையே, வழி இல்லையே அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து நீங்கள் வந்து அதை மீறிட்டீங்க, ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை எப்படியாவது பண்ணி இது பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க.
அவர் வேறு வயசான ஆளுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அவர் கொஞ்சம் பயந்த சுபாவம் தான், நீங்கள் நோட்டீஸ் அனுப்புனா மட்டும் போதும், அவர் வந்து அரண்டுருவார், எனக்கு வந்து கடையை தந்துடுவார் அப்படிங்கிறாங்க. அப்படியா தம்பி, சரி ரைட்டு, இது வந்து சொத்து வந்து எவ்வளோ ஒர்த்து அப்படிங்கிறாங்க. 2 கோடி ரூபா வரும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்கீங்க நீங்கள் பணம் அப்படிங்கிறாங்க. 28 கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போது நீங்கள் எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா தாங்க, நான் இதை டீல் பண்ணிக்கிறேன். 2 லட்ச ரூபா ஆகுமா சார் அப்படிங்கிறாங்க. தம்பி, லீகல் நோட்டீஸ் அனுப்புவோம், அவன் பதில் நோட்டீஸ் அனுப்புகிறாங்களா அனுப்பலான்னு பார்க்கணும், சில நேரம் அனுப்புனாங்கன்னா நம்ம அதை எதிர்கொள்ளணும், இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் 2 லட்ச ரூபாலாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ 1 லட்ச ரூபாயாவது கொடுங்க, இல்லைனா வேறு வக்கீலை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நேராக வேறு ஒரு வக்கீலை பார்க்குறாங்க. அந்த அட்வொகேட் சொல்கிறாரு, 50,000 ஃபீஸ் கொண்டு வாங்க, நான் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு. 50,000 ரோகிணிகிட்ட இல்லை. உடனே மனோஜ், நீங்கள் கொஞ்சம் வக்கீல் ஆஃபீஸ் வெளியே நில்லுங்க, நான் பணத்தை எப்படியாவது பெறட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோகிணி வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா, எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. என்னடி, நான் என்ன பணம் காய்க்கிற மிஷினை வச்சுருக்கேன் உனக்கு உலுப்பி தர்றதுக்கு, என்கிட்ட பணம் கிடையாது அப்படிங்கிறாங்க. எப்படியாவது தாடி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வலையில் வாங்கி அடவு வச்சு அந்த பணத்தை கொண்டு வக்கீல கொடுக்காங்க. அவர் நேராக லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த கடை ஓனருக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஏற்கனவே இந்த பையன் வந்து தொழில் தொடங்குகிற பையன், இவனுக்கு தொழில் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி முத்து சொன்னதுனால நான் கொடுத்தேன், இல்லைனா இவனுக்கு கொடுத்துருக்கே மாட்டேன். இவன் மொழியும் பேச்சுக்காலும் வீட்டம்மா பேச்சுக்காலும் சரியே இல்லை. இப்போ லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான், அனுப்பினா மட்டும் என்ன ஆக போகுது? நோட்டீஸில் வந்து ஒரு இது இல்லை, என்ன அக்ரிமெண்ட்டை மீறிட்டான், கோர்ட்டுக்கு போனால் நம்ம தானே ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தெரியுது. ஆனால் ஆனாலும் ரொம்ப வருத்தப்படுறாரு, இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அந்த பையனுக்கு வந்து எப்படி எதிர்கொள்ளணும், இல்லைனாச்சு என்கிட்ட பணம் இல்லை, பார்த்துட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க போகிறோம், நம்ம வந்து அக்ரிமெண்ட்டை மீறிட்டா கூட சரி இந்த முத்து தம்பிக்காக செய்ய தான் போகிறோம், ஆனாலும் வந்து கேஸ் போட்டப்போ நம்ம எப்படி கொடுக்க முடியும், இன்னமும் வந்து அவன் 5 பைசா வாங்கிட மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு சரி ரைட்டு கேஸ் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வக்கீலை பார்த்து பதில் நோட்டீஸ் அனுப்புகிறாரு. அந்த பதில் நோட்டீஸை பார்த்தோன்னே மனோஜ் பயங்கரமாக ஆண்டு போகிறாரு. வக்கீல் சொல்கிறாரு, பதில் நோட்டீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. வந்து படித்து பார்க்குறாங்க. அக்ரிமெண்ட்டை மீறிட்டீங்க, நீங்கள் எந்த நீதிமன்றத்துலாம் வழக்கு தொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதை பார்த்தோன்னா அவர்கிட்ட கேட்குறாரு, சார் அப்போ ஒன்றும் நடக்காதா அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்களா ஒரு வயசான ஆள் பயந்துருவாருன்னு சொல்லிட்டு நம்ம கேஸை நடத்துவோம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ சார் ஆகும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு ₹1 கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு 1 லட்ச ரூபாயை ரோகிணி வந்து வட்டிக்கு வாங்கி கொண்டு கொடுக்காங்க. உடனே கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. கேஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த விசாரணைக்கெலாம் வராங்க. வரும்போது மனோஜை பார்க்குறாங்க. என்ன தம்பி இப்படி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எதனால் நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து ஓவராக பண்ணீங்க, கடை எனக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. தம்பி, அன்புக்கு நான் பண்ணிவிடுவேன், சரியா, நீங்கள் சொல்லி தந்தாலும் கட்டாயமே கிடையாது, நான் தரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. முத்து தான் டிரைவராக வராரு. பார்த்தீங்களா தம்பி, உங்கள் அண்ணன் என் மேலே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுதான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சார் எனக்கு இந்த விஷயம் தெரியாது சார் அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் தம்பி, உங்கள் அண்ணன் வந்து அக்ரிமெண்ட் போடும்போதே உங்கள் மைனியும் அண்ணனும் என் தம்பிக்கு எதுவுமே தெரியக்கூடாது, அந்த முத்து வந்து ரொம்ப சூது பிடிச்சவன், நான் வந்து ஒரு தொழில் செஞ்சுக்கூடாது வச்சுக்கூடாதுன்னு நினைக்கிறவன், அதனால் வந்து நீங்கள் அவனுக்கு மட்டும் எந்த விஷயத்தையுமே சொல்லக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு மனசு கேட்கல தம்பி, என்ன அதான் சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த கேஸ் தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவர் ஜெயிக்கவே முடியாது, அக்ரிமெண்ட்டை தான் மீறிட்டார், அப்புறம் எப்படி ஜெயிப்பார்? இந்த கடையை நான் விட்டுட்டு நல்லா வேலை செய்கிற பசங்கள்கிட்ட ஒரு தொழில் தொடங்கணும் ஒரு ஆர்வமாக இருக்க பையன்கிட்ட விட்டுட்டு நான் ஃபாரினில் போய் என் பையங்களோட இருக்கலான்னு பார்த்தேன் வயசான காலத்தில். ஆனால் இவங்கள்ட்ட இப்போ வழக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க, ஃபாரின் போதும் லேட் ஆகிட்டு இருக்குது தம்பி அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரி சார், இந்த வழக்கு சீக்கிரம் முடிக்க ஏதாவது செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க. அதான் தம்பி ஹைகோர்ட்டுக்கு போகணும், ஹைகோர்ட்டில் போட்டு டைரக்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் வாங்குறாரு. அவங்க சீக்கிரம் முடிக்க சொல்லி 10 நாளில் முடிக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. சூழ்நிலையில் 10 நாளாக கேஸுக்கு முத்து தான் காரை ஓட்டு வராரு. உடனே மனோ சொல்கிறாரு, ஏன் எதிரிக்கு நீ கார் ஓட்டுறியா அப்படிங்கிறாங்க. டேய், நீனே எதிரி தான், சரியா, யார் கூப்பிட்டாலும் நாங்கள் யாருக்கு கூப்பிட்டு போவேன், டிரைவர்டா அப்படிங்கிறாங்க. கேஸில் வந்து ஃபர்னிச்சர் ஓனர் ஜெயிச்சிடுறாரு. மனோஜ் தோத்துடுறாரு. தோத்தோன்னு சொல்கிறாங்க, தம்பிங்க பாருங்கள், நீங்கள் வந்து நான் கஷ்டப்படுறேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நான் அக்ரிமெண்ட்டை மீறிட்டேன், ஆனால் எனக்கு இது சம்மந்தமாக சரியாக தெரியல, நீங்கள் கொடுக்கறத கொடுங்கன்னு சொன்னால் நீ தந்த பணத்தை கூட தந்துருப்பேன், நீ இப்படி என்ன கேஸை போட்டு வயசான காலத்தில் கோர்ட்டு கழிச்சா மட்டும் நான் தந்துடுவேனா? எனக்கு எவ்வளோ வீம்பு இருக்கும், பணம் 5 காசு கிடையாது, நான் கண்டிப்பாக அந்த கடையை யாருக்காவது சும்மா கொடுத்தாலும் கொடுப்பேன், தவிர உனக்கு தர மாட்டேன், அது போக பணத்தை தர மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே சார் அப்படி போகிறாரு. போகும்போது முத்து சொல்கிறார் அவர்கிட்ட, சார் இவங்க உழைச்சி வாங்கின பணம்னா அருமை தெரியும் சார், அவங்க மாமா வெளிநாட்டிலேருந்து அனுப்பின பணம், அதனால் இது தெரியலை அப்படிங்கிறாங்க. அதானே கேட்டேன், அந்த பணத்தோட அருமை தெரியல, அதுபோக அவங்க அம்மா வந்து உங்கள் அம்மா வந்து உங்களை ஒரு மாதிரி வளர்த்துருக்காங்க, அவனை ஒரு மாதிரி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா இன்னி வளர்க்க இல்லை சார், இன்னும் வளர்த்தது எல்லாமே எங்கள் பாட்டி, என்ன எதுக்குன்னே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னே தெரியாது, அப்படி இருக்கும்போது வந்து அவனை தான் செல்லம்மா வளர்த்தாங்க, இப்போ அவன் வந்து இப்படி ஆகிட்டான் சார் அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டம்மாவும் வித்தியாசம் அவனுக்கு ஏற்றாப்புல இருக்காங்களா, தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. அவர் தான் ஒரு மாதிரி போகிறாரு, இந்த பொண்ணாக சொல்லி புரிய வைக்கலாம்ல தம்பி
அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் இறக்கி விட்டுறாரு. சரி தம்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. பழைய ஆட்களை பூரா மறுபடியும் வேலைக்கு கூப்பிட்றாங்க. இன்னையிலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடை நடக்கும், நான் தான் ஓனர், நீங்கள் தான் வேலையை பாரு, சரியா ஒழுங்காக வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வேலையை பார்க்குறாங்க. சார் நீங்கள் ஃபாரின்லேயே இருந்தாலும் கரெக்டாக வேலை நடக்கும் சார், வருமானம் வரும் சார் உங்களுக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சிரிக்கிறாங்க. அப்போ நினைக்கிறாங்க, அப்போ நீங்களே கடையில் வேலை பார்க்குற நீங்கள் யாராவது எடுத்து நடத்தலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை சார் உங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு நீங்களால் நடத்த முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி இதில் யாராவது ஒரு ஆள் நடத்தணும்னு சொல்லுங்கள், நான் கடையை உங்கள்கிட்ட தந்துட்டு போயிடுறேன், நீங்கள் நல்ல மாதிரி நடத்துங்க, காசு கூட தர வேணாம், எனக்கு இதே பேரில் இதே நேமில் நடத்திடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்படி போயிட்டுருக்கு. அப்போ வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் கடைக்கு வராரு. அந்த ஃபர்னிச்சர் போனார். உடனே லோக்கல் ஆள் வராரு. வந்துட்டு நீ என்ன அந்த முத்துன்னு ஒருத்தனை வச்சு என் ஆட்களுக்கு 2 கொடுப்பு கொடுத்து அனுப்பியிருக்கேன், நான் வேறு வெளியூரில் இருந்து அந்த நேரத்தில் பார்த்து ஒருத்தனுக்கு கொடுத்துருக்கேன், அவன் நடத்திட்டு இருந்திருக்கான், இப்போ அவன்கிட்ட பிடிங்கிட்டு நீ நினச்சிட்டு இருக்க, கடையை ஒழுங்காக எனக்கு தந்துட்டு போயிடல அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. தம்பி நான் அதுக்குள்ளே ஆள் கிடையாது, வயசாகிடுச்சுன்னு என்ன ரொம்ப நெருக்கடி பண்ணி பார்க்காதீங்க, இதே இடத்துல 40 வருஷம் இந்த இடத்துல நான் தொழில் பண்ணியிருக்கேன், உங்கள் வயசே 40 உள்ளே தான் இருக்கும், என்கிட்டலாம் எதுவும் பேசிகிட்டு இருக்காங்க தம்பி, போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே இந்த சூழ்நிலையில் கடை ஓனர் வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது முத்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் அட்டன் ஆகிடுது, அதுவே செல்ஃபோன் அட்டன் ஆகிடுது. உடனே சார் அப்படிங்கிறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்க உடனே முத்து வந்துடுறாரு. நீ என்னடா அங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நீ யாரா அப்படிங்கிறாங்க. நீ யாரில்ல, அவர் கடையில் நீ மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஸ்டைலில் 4 பூசை கொடுக்காரு. கொடுத்தோன்னா பிச்சு பிடிங்க ஓடுதாரு. இந்த இவனை வச்சு தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன், இவன் தான் பேர் முத்துனேன், இவன் தான் முத்துனேன்னு சொல்லி அவங்க ஆளுக்கு போகிறாங்க, காமிக்கிறாங்க. இவன் தான் முத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. டேய் ஓடிடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பூசை தாங்க முடியாமல் ஓடிடுறாங்க. உடனே இந்த முத்தை சும்மாவே விடக்கூடாது, இந்த கடையை எப்படி வாங்காமல் விடக்கூடாது அப்படின்னு நினச்சி இது பண்ணுறாங்க. உடனே அவர் வந்து இப்போ ஃபர்னிச்சர் கடை ஓனர் கூப்பிட்டு முத்தை பேசுகிறாங்க. முத்து நீங்கள் வரலன்னா இன்றைக்கி என்ன இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு நான் பல வகையில் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுகிறாங்க. உடனே இல்லை சார் நான் தான் சார் மன்னிப்பு கேட்கணும், எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் பாரம்பரியம் நடத்தின கடையை வந்து அசிங்கப்படுத்தி விட்டான் கொஞ்சம் நாளில், நீங்கள் நல்ல வேலை மறுபடியும் உங்கள்கிட்டயே கடை வந்துருச்சு, நீங்கள் கடையை நல்ல மாதிரி நடத்தி ஏழை மக்களுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்ச செய்யுங்க சார் அப்படிங்கிறாங்க. நானும் அதான் தம்பி நினச்சேன், கடையை கொடுத்தா சரி புதுசாக தொழில் பண்ண நல்ல மாதிரி வருவான் வைப்பான் அப்படின்னு நினச்சேன், உங்களை மாதிரி நல்ல விசுவாசமாக இருப்பான்னு பார்த்தேன். அந்த பையன் வந்து மக்களுக்கும் விசுவாசமாக இல்லை, தொழிலாளிகளுக்கும் விசுவாசமாக இல்லை. அப்படி இல்லாத போது அவருக்கு வந்து நம்ம 2 கோடி ரூபா மதிப்புள்ள கடையை கொடுக்கணும் அவசியமே இல்லை தம்பி. நம்ம வந்து இந்த பொருளுக்கு எல்லாமே நான் தான் டீலர்ஷிப்பே அவருக்கு நான் என் பேரில் வச்சுக்கிட்டே அவருக்கு விட்டு கொடுத்தேன். இப்படி யார் பெருந்தன்மையிலையும் செய்ய மாட்டாங்க. இப்போ உன்னை மாதிரி ஒரு பையன் இந்த கடையை நடத்துதான்னு சொல்லட்டும், நான் டீலர்ஷிப்பே அவங்க பேரில் மாற்றி விட்டுட்டு க்ளீனாக நடத்துங்க தம்பி, எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஆனால் உங்கள் அண்ணனுக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நான் என் சார்பில் நான் எங்கள் வீட்டு சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. நீ மன்னிப்பு கேட்குறது என்ன தம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி நாளைக்கு நல்ல நாள், நீ வீட்டில் வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வந்து பாருங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பையன்கிட்ட எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பர் தம்பி எனக்கு நிறைய வேலையில் உதவி பண்ணியிருக்காரு, பணம் பெரிய விஷயம் இல்லை, அந்த பையனுக்கு இந்த கடையை கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எப்பா முதல்ல ஒரு ஆள் கொடுத்து நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க, அதேமாதிரி கொடுத்துடாதீங்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இந்த பையன் ரொம்ப சூப்பர் பையன், அவன் கூட பிறந்த தம்பி தான், ஆனால் வந்து இவன் குணம் வந்து வரவே வராது, முத்துன்னா பேருக்கு ஏற்றாப்புல முத்து தான், நல்ல மாதிரி நல்ல பையன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா பார்த்து செய்யுங்க எதை செஞ்சாலும் அப்படிங்கிறாங்க. உடனே காலையில் முத்து போகிறாரு. சார் நீ வர சொல்லியிருந்தீங்களா சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, அந்த கடையை நடத்துறது எனக்கு ரொம்ப சிரமமாயிருச்சு, முன்னாடி குறைஞ்ச இளம் பருவம், எனக்கு யார் என்ன நெருக்கடி கொடுத்தாலும் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இப்போ வயசாகி போச்சு, என் பிள்ளைகளும் பார்க்கணும்னு நினப்பாவே இருக்குது, அதனால் ஃபாரின் போகலான்னு இருக்கேன், அதனால் அந்த கடையை வந்து நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்களா சார் முன்னாடி அப்படிங்கிறாங்க. கரெக்டு தம்பி, அந்த நம்பிக்கையான ஆள் நீ தான், ஃபோன் நான் தரலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சார் மன்னிச்சுக்கோங்க, என்கிட்ட 5 காசு கூட கிடையாது, இன்றைக்கி நான் கார் ஓட்டி இந்த 500 1000 கிடைக்குன்னா இதை வச்சு தான் சார் என் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பிள்ளைலாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் சும்மா வாயில் வந்துட்டு சார், எனக்கு ஒரு மனைவி தான் சார் இருக்கா, நம்ம தான் சார் குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. தம்பி எதையுமே மறைக்காமல் உள்ளதை பேசுகிறீங்க, இப்பேற்பட்டவன் தான் வந்து இந்த நாட்டுக்கு தேவை பார்த்துக்கோங்க சரிங்களா. அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப வயது முதிர்ந்தவங்க, அதுபோக வந்து அவங்களுக்கு 40 வருஷம் அனுபவம் இருக்குது, அவங்க வேர்வையை அவங்க உழைப்பையும் அவங்க வேர்வையும் அந்த கடையை உயர்த்துவதற்கு அப்படி உழைச்சிருக்காங்க. அப்பேற்பட்டவங்கள வேலைக்கு வேண்டாம்னு சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து சாமோடுது மாதிரி வச்சு அவங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் கடை கொடுக்க முடியல தம்பி, அதுபோக வந்து வேட்டையாக நம்ம கொடுத்தோம்னா ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். லோக்கலில் இருக்க ஒருத்தன் வந்து டான் வந்து அவன் வந்து எனக்கு தான் கடை வேணும் அப்படின்னு சொல்லி ஓடி பண்ணிகிட்டு இருக்கான். யார்கிட்டையா ஒரு அப்புறாணிட்ட கொடுத்தோம்னா நாளைக்கு வந்து அவனை வந்து நெருக்கடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் சார் சரியில்லாத கடையை என்கிட்ட தள்ளி விட்டீங்கன்னு சொல்லி எனக்கும் பிரச்சனை வரும். இப்போ அந்த கடையை நடத்தணும்னா கண்டிப்பாக அதில் உடல் திடம் இருக்கக்கூடிய ஒரு மனத்திடம் இருக்கக்கூடிய ஒரு பையன்ட்டு தான் கொடுக்கணும். அதுபோக அந்த பையன்ட்டு நேர்மையும் இருக்கணும். எல்லா தகுதியும் உன்கிட்ட தான் தம்பி இருக்குது, நீ தான் அந்த கடை நடத்த தகுதியான ஆள், கடையை நீ நடத்து தம்பி அப்படிங்கிறாங்க. சார் என்கிட்ட பணம் எதுவும் இல்லையே சார் அப்படிங்கிறாங்க. பணம் எதுக்குப்பா வேணும், பணம் எதுக்கு வேணும்,
அவங்க அண்ணன் வந்து அக்ரிமெண்ட்டு கேன்சல் ஆகிட்டு சட்டப்படி செல்லாது சரிதானா. உனக்கு வந்து அப்படியே நான் தரேன், நீ 5 காசு தர வேண்டாம், அப்படியே கடையை நடத்து, நாளைக்கு ஒரு நாள் பொறு, ஏன்னா டீலர்ஷிப் எல்லாமே உன் பேரில் மாற்றி விட்றேன், இந்த கம்பெனிக்காரங்கிட்ட எல்லாருமே அறிமுகப்படுத்தி விட்றேன். அந்த மனோஜை நான் எதுக்குமே அறிமுகப்படுத்தலை. ஏன்னு பண்ணலை அப்படின்னா, அக்ரிமெண்ட் போடும் போதே அவருடைய பேச்சுக்கள் வித்தியாசம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் இது எப்படி வருதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அக்ரிமெண்ட்டில் அப்படி ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்டை வச்சு இது பண்ணேன். கடைசியில் அவங்க அண்ணன் அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தாரோ பார்க்கலையோ இல்லை அதை பூர்த்தி பண்ணலை. கடைசியில் அவர் வெளியே போக வேண்டியது மாதிரி எழுந்திரிச்சு, நானாக அவர் அனுப்பலை, உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. அது தெரியும் சார் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு காலைல வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்து அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, இப்படி இருக்குதா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அவர் வந்து நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே இதை வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள், மனோஜ் கடை கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட பேசி கொடுக்கூடாம ஆகிட்டான், இப்போ இவனே வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் பாருங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, இவனுக்கு அந்த மாதிரி புத்தி எதுவுமே கிடையாது, மனோஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த கடையை கொண்டு காமிச்சான், இவனுக்கு வைக்க தெரியல, அதை நடத்த தெரியல, என்ன இவன் எந்த தொழிலுமே பண்ணிட மாட்டான் விஜயா, நீ வேணா அவன் பிள்ளைய பெருசாக நினைக்கலாம், அவன்கிட்ட உழைப்பு இல்லை, அது போக வந்து முன்னேறணும் வேகமும் இல்லை, அதே மாதிரி பணத்தோட அருமையும் தெரில, அதனால் வந்து ரொம்ப கஷ்டம்தான். முத்துக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து ஜாக்பாட் வந்து தேடி வருது சரியா, அது போக இவன் தேடி போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன முத்து வர சொன்ன வரலையே அப்படிங்கிறாங்க. இல்லை சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து பணத்துக்கு அந்த யார்ட்டையும் கொடுத்துட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எனக்கு சும்மா தரும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. தம்பி, என் பெத்த பிள்ளை மாதிரி தான் உங்களை நினைக்கிறேன், கடையை நீங்கள் நடத்த தான் கரெக்டாக இருக்குவாங்க, அந்த நம்ம கம்பெனிக்கு பூரா போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. நேராக எல்லா கம்பெனிலையும் போய் அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் வந்து என்னோடய வாரிசு, இவர் தான் வந்து இனிமேல் நடத்த போகிறாரு, இவர் தான் டீலர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி எல்லாரையுமே இது பண்ணுறாங்க. உடனே முத்துக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தலாக இருக்குது. நம்ம அண்ணன் நடத்தின கடையை வந்து நம்மளை நடத்த சொல்கிறாங்க, அது போக டீலர்ஷிப்பையும் நம்ம பேரில் மாற்றுறாங்களேன்னு சொல்லிட்டு, சார் இந்த மாதிரி உதவி யாருமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி, எனக்கு நீங்கள் செஞ்ச உதவி சின்னதாக இருந்தால் நான் அதை நினைக்கணும்ல, காலத்தின் உதவி சிறிதனும் அது காலத்தின் மாலை பெரிதும்பாங்க, ஒரு சிறிய உதவினாலும் நான் வந்து அதை நினைக்கணும்ல தம்பி அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுறது சரி தான் தானே, அந்த காலத்தில் செஞ்ச உதவியை நினைக்க தான் செய்யணும், ஆனால் வந்து நான் அவ்வளோ பெரிய உதவியும் செய்யலையே சார் அப்படிங்கிறாங்க. தம்பி, உனக்கு அது தெரியல, எனக்கு அது பெரிய உதவி தான் சரியா, இனிமேல் கடை உன்னோடையது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடையில் கூப்பிட்டு எல்லா ஸ்டாஃபையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இனிமேல் கடை ஓனர் இவர் தான் சரிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஷாக்காகிறாங்க. என்ன சார், இதுக்கு முன்னாடி அண்ணனை தான் கடையில் ஓனர்னு சொன்னீங்க, அவங்க எங்கள் வேலையை விட்டு நிப்பாட்டாங்க, இப்போ இவரு எங்களை நிப்பாட்டாருன்னா என்ன சார் செய்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் பதற்றமடைய வேண்டாம், இந்த தம்பி ரொம்ப தங்கமான தம்பி, நீங்கள் எல்லாருமே அப்படியே வேலை பார்க்கலாம், என்னென்ன வேலை பார்க்குறீங்களோ அதே இடத்துல வேலை பார்ப்பாரு சரியா. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் போகும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே இன்க்ரிமெண்ட் எல்லாமே ஏற்றி கொடுத்துட்டு போயிடுறேன், அதே சம்பளத்தை தம்பி தருவார் சரியா, நீங்கள் வாங்கிட்டு நல்ல மாதிரி இருங்க, இவரோட வளர்ச்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சார், 40 வருஷமாக உங்கள் வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கோம், கண்டிப்பாக தம்பி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் கையெடுத்து கும்பிட்றாரு முத்து, கண்ணீர் வருது அவருக்கு. தம்பி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, கடைச்சாவி எப்படிங்க சரிங்களா, ரோஸில் நல்ல மாதிரி பாருங்கள், நல்ல மாதிரி வாங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, என்ன வீட்டில் கொண்டு விட்ருங்க அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டில் கொண்டு விட்றாங்க. வீட்டில் ஒன்றா நேராக அவங்க பையங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நல்ல ஆள்கிட்ட கடையை ஒப்படைச்சேங்கிற திருப்தியோடு நான் வந்து ஃபாரின் வர போகிறேன் அப்படிங்கிறாங்க. எப்பா, இவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இது வரைக்கும் பேசவே இல்லையாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, பணம்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டு ஒரு நாள் இருந்தேன்ப்பா, நீங்களும் பணம் உழைச்சிட்ருக்கீங்க, ஆனால் ஆத்ம திருப்தின்னு ஒன்று வந்து அந்த முத்து தம்பி தான் கொடுத்துருக்கான், அதுக்கு அவனுக்கு நன்றி தான் நான் சொல்லணும் அப்படின்னு விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை நேராக வீட்டில் போய் சொன்னோன்னே அண்ணாமலை அழுகிறாங்க. எப்பா, இப்படி நீ நம்புறாருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனை விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த மனோஜ் தொழிலை கெடுத்து அவன் வேணும்னு முடிவை செஞ்சுட்டான் வச்சுட்டான்னு இருக்காங்க. உடனே முத்தை பார்த்து அண்ணாமலை சொல்கிறாங்க, உங்கள் அம்மா என்ன தேவைப்படுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான், நீ எதை செஞ்சாலும் தப்பும்பா, இதே இது வந்து மனோஜ் செஞ்சால் சூப்பரும்பா, இதுதான் நடந்துகிட்ருக்கோம் என்ன, அதனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு விட்டுருக்காங்க. அவன்ப்பா ஒரு நல்ல நாளை பார்த்து வந்து கடையை வந்து நீங்கள் வந்து கல்லால் இருக்கணும்பா அப்படிங்கிறாங்க. முத்து, அந்த கடை உனக்கு தந்திருக்கா, நீ தான் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. எப்பா, நான் நடத்தினாலும் நீங்கள் தானேப்பா எனக்கு வழி நடத்தணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பேர் என்ன பேர் பாய்க்கலான்னு இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அதான்ப்பா தெரில, நீங்களே அதே பேர் இருக்கட்டும், அம்மா பேர் தானப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை யோசிக்கிறாரு. சரி விஜயா பேர் ராசி இல்லை, அதனால் நான் வந்து மனோஜும் சொல்கிறான், சம்பவம் அப்படி தான் நடக்குது, பேசாமல் மீனா தான் ராசிக்காரு, மீனா பேர்லேயே வச்சிருவோன்னு சொல்லி மீனா ஃபர்னிச்சர் வேர்ல்டுன்னு வைக்காரு. உடனே கடை திறப்புக்கு போகிறாங்க. போகும்போது தான் பார்க்குறாங்க, போர்டை பார்த்தோன்னா விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்னங்க இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம், கடை வந்து உன் பேரில் வச்சோம், ராசி இல்லை,
பூக்கடைக்கு உன் பேர் வச்ச ராசி இல்லை, அதனால் மீனா ராசிக்காரி, மீனா பேரே வச்சாச்சு அப்படிங்கிறாங்க. மீனா என் பேர் எதுக்கு மாமா வச்சிங்க, அத்தை பேரே வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நடிக்காதடி, நீ தானே உன் வீட்டுக்காரட்டையும் மாமன்ட்டையும் சொல்லிட்டு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் பயங்கர கடுப்பாக இருக்குது. இது நம்ம கடையாக இருந்துச்சு, இப்போ என்னென்னா இந்த கடை முத்துக்காயிருச்சு, இதே கடை திறப்புலாவுக்கு நம்மளும் வந்திருக்கோம், யாரை வச்சு கடை இப்போ திறக்கலான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா நீங்களும் அம்மாவும் ரிப்பனை கட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தியா விஜயா, நீ என்ன சொன்னாலும் சரி தான், அவன் வந்து உன்னையும் என்னையும் மறக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்க்குறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, அப்பா அம்மா வச்சு ஓப்பன் பண்ணும்போது நல்லா தான் தம்பி வரும் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க. இந்த இவனெல்லாம் வேலையை விட்டு நிப்பாட்டினா இவனெல்லாம் மறுபடியும் வேலைக்கு வச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்க்குறாரு. நான் மனோஜை பார்த்தோன்னா அவ்வளோ பேரும் வாங்க சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு என்னைய ஓனர்லேருந்து பதவியிலேருந்து தூக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஐயா, நாங்கள் பதவி தூக்குதரத்தில் இல்லை, நீங்கள் தான் எங்களை தூக்குனீங்க, உங்கள் தம்பி எங்களுக்கு மறுபடியும் வேலையை கொடுத்தாரு, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்களா மனோஜ், நீங்கள் செஞ்சதை வேண்டாதுன்னு நீங்கள் செஞ்சதை அந்த முத்து வந்து வேண்டாதையும் செய்தான், அம்மாவை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. புரியுது ரோகிணி, இப்போ தான் எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. இப்போ மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. எப்பா அந்த கல்லால் போய் நீங்கள் உட்காருங்கப்பா அப்படிங்கிறாங்க. முத்து, நீ தான் ஓனர், நீ போய் உட்காரு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, ஓனருங்கிறது இது என்றைக்குமே இருக்கக்கூடாது, என்றைக்குமே நீங்கள் கல்லால் வர சொல்ல பாருங்கப்பா, நான் வந்து மற்றதை மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன், அந்த இருக்கவங்க எல்லா பெரியவங்களுக்கும் நல்ல அனுபவம் இருக்குது, அவங்களே பார்த்துப்பாங்க, அதுபோக கார் ஆஃபர் இது வந்தால் நான் ஓட்டிப்பேன், நீங்கள் கடையை பார்த்துக்கோங்கப்பா, அவங்க தான் எல்லாமே அவங்களுக்கு தெரியுமாப்பா, எவ்வளோ அனுபவம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தம்பி, உங்களை மாதிரி பெரியவங்களை மதிக்க, அவங்கள சின்ன பசங்களை இப்போதைக்கு நாங்கள் பார்க்கல, உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி அப்படிங்கிறாங்க. அப்பா அம்மாவை இவ்வளோ மரியாதையாக மதிக்கிங்க, உங்கள் அப்பாவை வந்து கல்லால் இருக்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சொல்கிறாரு, அண்ணாமலை, இதே கடையை தான் வந்து உன் பையன் மனோஜ் வந்து பார்க்க வந்தான், அப்போ கல்லால் ஓடி போய் அவன் இருந்தான். ஆனால் இந்த முத்து கம்ப்ளீட்டாக டீலர்ஷிப்லாம் மாற்றி டைரக்டர் ஓனர் மாதிரி ஆகிட்டான். ஆனாலும் அவன் கல்லால் உட்காரலை, தன்னை தொழிலாளியாக நினச்சிக்கிட்டு நம்ம அப்பா தான் அந்த சேரில் இருக்கணும், எங்கள் அப்பா எப்பவும் ஏசி காற்றுல தான் இருக்கணும்னு சொல்லி இருக்குது பையன், இப்பேற்பட்ட பையனை பக்கம் நீ கொடுத்து வச்சுருக்கணும் நம்மளை அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பயங்கர சந்தோஷமாக அண்ணாமலைக்கு இருக்குது. பொண்ணை யாரும் முன்னேற முடியாது, நீ படிக்கல வைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பாரு, ஜாக்பாட் வந்து உன் நேர்மைக்கும் உன்னோட உழைப்புக்கும் உன்னோட அன்புக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரோகிணிக்கு மனசுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. உடனே அவங்க கார் அடிச்சம்மா நான் கிளம்புறேன், நீ வரலாம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போயிடுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை, இப்படி நீங்கள் கடை ஓப்பன் பண்ணிங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, கடை சூப்பராக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாலாம் நம்ம சீதாலாம் பேசுகிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து. இந்த மாதிரி நான் கடை வரும்னு நினைக்கல சீதா, அவர் வந்து இந்த கடையை வந்து நம்பிக்கையாக நடத்த ஒரு ஆள் வேணும், ஒரு இளைஞன் வேணும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு, இதை நான் நடத்திடுவானான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சூப்பராக நடத்திடுவேன் தம்பி முத்து, உன்கிட்ட நேர்மை இருக்குது, கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன், அதனால் குறைஞ்ச விலைக்கு நீ கொடுப்ப தான் செய்வேன், இது கண்டிப்பாக பேரும் புகழும் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ அம்மா பேர் வைக்கணும்னு நினச்சி நீங்கள் மீனா பேர் வச்சிட்டிங்களப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நம்ம வீட்டுக்கு வந்த ஸ்ரீதேவி வந்து மீனா தான், மீனா பேர் தான் இருக்கணும், அதான் வச்சேன், நீங்கள் என் பேரையும் அம்மா பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொன்னேன், அது வந்து ராசியாக இருக்காது, உன்னோட தானே இருக்க போகிறேன், எப்போவும் நான் உன்னோட தானே இருப்பேன், அதனால் என் பேரை வைக்கணும்னு வருத்தம் இல்லை, நீங்கள் தான் வாழ வேண்டிய பிள்ளைகள், அது போக மீனா வந்து ஒரு ராசாத்தி, இந்த ராசாத்தி பேர்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு அப்படி கண்ணீர் வந்துடுது. உடனே சீதா அம்மா சொல்கிறாங்க, அண்ணாமலை என்ன நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு பாரு, அவர் நினச்சிருந்தா அவர் வீட்டம்மா பேர் வச்சுருக்கலாம், அவர் பேர் வச்சுருக்கலாம், இல்லை மருமகன் பேர் வச்சுருக்கலாம், மீனா பேரில் கடை வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக இருக்குது. உடனே மருமகனை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் பார்ட்டி எல்லோரும் உண்டு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஹோட்டல் கூட்டி போய் சாப்பாடு வாங்கி கொடுக்காங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் மாமாவும் தொழிலதிபர் ஆகிட்டார் அப்படிங்கிறாங்க. சீதா, என்றைக்குமே நம்ம தொழிலாளி தான், தொழிலதிபரே கிடையாது, அந்த கடையை நடத்துகிறோம் அவ்வளோதான், நம்மளும் அதில் வேலை பார்க்குற லேபர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதை ஏன் ஒருத்தர் நினைக்கானா அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான், தன்னை வந்து முதலாளியாக நினச்சா கண்டிப்பாக வந்து திலக்கணத்தில் ஆடுவான், தொழிலாளியாக இருந்தால் தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கடையை சூப்பராக நடத்துகிறாரு முத்து. இதை வந்து அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாமே அவருக்கு ஃபோன் அடி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே முத்துக்கு ஃபோன் அடி சொல்கிறாரு. முத்து, ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிறாங்க. ஏன் சார், நான் தான் சார் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, அந்த இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த மனநிறைவோடு தான் போகணும்னு நினச்சேன், இப்போ மனநிறைவோடு நான் வந்து ஃபாரின் போகிறேன் நாளைக்கு, இன்னும் நீங்கள் ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டுருணும் தம்பி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சார் அப்படிங்கிறாங்க. கார் எடுத்து போகிறாங்க, ஏர்போர்ட்டில் கொண்டு ட்ராப் பண்ணுறாங்க. அது சொல்கிறாங்க, தம்பி நான் இந்தியாவுக்கு இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவேன், அதுக்குள்ளே நீங்கள் பெரிய தொழிலதிபராக இருக்கணும், பெரிய பணக்காரனாக இருக்கணும், நிறைய ஏழைகளுக்கு நல்லது செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சார் உங்கள் ஆசீர்வாதம் தான் நடக்கும் சார் அப்படிங்கிறாங்க. சரி சார் பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஃப்ளைட் வந்துடுது, அவர் கிளம்பி போயிடுறாங்க.
இந்த சூழ்நிலையில் ஏகப்பட்ட பேருக்கு வந்து குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க. இந்த ஃபர்னிச்சர் கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. இதனால் சீதா அம்மாவை பார்க்குறவங்கலாம் கேட்குறாங்க, மீனா பேர்லேயே மாப்பிள்ளை உங்கள் மருமகன் கடை வச்சுருக்காரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மீனா வந்து ரொம்ப கஷ்டப்படுவா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்ம இதில் பேசினாங்க. அவன் புருஷன் குடிக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் அவங்க கடையில் தான் போய் வந்து பொருளை எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. நான் கூட உங்கள் மாப்பிள்ளை கடையில் போய் தான் எடுத்தேன், குறைஞ்ச விலைக்கு தந்தார் அப்படி இப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே சீதா சொல்கிறாங்க, ஏம்மா இந்த டிவியை நான் மாற்றிட்டு மாமா கடையில் போய் ஏதாவது எல்இடி டிவி எடுத்துருவோமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி நம்ம அங்கே போனால் மாப்பிள்ளை திட்டு வாங்க மாட்டாங்க, நம்ம அங்கே போகக்கூடாது, இருக்க டிவியே பார்ப்பண்டி அப்படின்ட்டு இருக்காங்க. சீதா பேசிட்டு முன்னாடியே அவர் வந்து எல்இடி டிவியோட வீட்டுக்குள்ளே வராரு. என்ன வருமானம் அப்படிங்கிறாங்க. இல்லை எல்இடி டிவி வந்து ஆஃபரில் நிறைய வந்துச்சு, கண்டிப்பாக டிவி வந்து சரியாக ஓட மாட்டேங்குது வைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு மீனா வந்து முன்னாடியே சொல்லியிருக்கா. அது வந்தோடனே இதை மாட்டோன்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை கூப்பிட்டு வந்து மாட்டுறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, இப்போ தான் நான் உங்கள் கடைக்கு வரேன்னு நினச்சி மாமா அப்படிங்கிறாங்க. நீ நினச்ச மாமா வந்துட்டோம்ல டிவியை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே சத்தியா வந்துடுறாரு. டிவி நீங்கள் எதுக்கு மாட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் இது எங்கள் அத்தை வீடு, நான் மாட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இது என் வீடு, நான் வாடகை கொடுத்துட்ருக்கேன், என் வீட்டுக்கு நான் டிவி மாட்ட தேவையில்லை, டிவி வாங்கிட்டு வழி இல்லாமையாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சத்தியா அம்மா சொல்கிறாங்க, டேய் வாயை மூடிட்டுரு, மாமா வந்து கொண்டு வந்திருக்காருன்னா அவர் பெருந்தன்மை அப்படிங்கிறாங்க. யாருமே நம்மளுக்கு தர வேண்டாமா, நம்மகிட்ட உழைப்பு இருக்குது, இன்றைக்கி உழைக்காமல் நம்ம இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் நீ எப்படி எது உழைக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கும் தெரியும், அந்த ஃபர்னிச்சர் கடைக்காரி எப்படி ஏமாற்றி அந்த கடையை வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நான் என்ன ஏமாற்றி வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு கடையை வந்து சும்மா தருவாங்களா, சிட்டி ஆண்ட எல்லாமே சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் சிட்டி உனக்கு ஏற்றாப்புல தான் சொல்லியிருப்பான் அவடு அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை அவனுக்கு அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் பின்னாடி வந்துடுறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கேன் வீட்டுக்கார்ட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை உன் வீட்டுக்கார் வந்து எங்கள் வீட்டில் டிவி மாட்டதுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் இது நான் பிறந்த வீடு தான் அப்படிங்கிறான். அவன் சொந்த வீடு கிடையாதுக்கா, நான் வாடகை கொடுத்துட்ருக்கேன், நீனும் புதுசு கடையை விட்டு வீட்டு விட்டு வெளில போங்க அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, அதை சொல்ல நீ யார் அப்படிங்கிறாங்க. நான் தானே வாடகை கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அத்தை நான் வந்தது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. டிவியை நான் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு. டிவிலாம் வைக்க வேண்டாம், தூக்கிட்டு வெளில கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப கவலையில் டிவியை தூக்கிட்டு வெளில வராங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, முத்துட்டு எதுவும் கவலைப்படாதீங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படி அப்படிங்கிறாங்க. அவன் நினைக்கல, உன் தம்பி இப்படி இல்லைன்னா தான் ஆச்சரியம், அவன் இருக்கிறது தப்பு இல்லை, அவன் வந்து என்றைக்கு என் சிட்டிகிட்டேருந்து சேராமல் இருக்கணும் அன்றைக்கி தான் வந்து அவன் வாழ்க்கை மாறப்போகுது, அது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது லொலை தான் பண்ணிகிட்டு இருப்பான், நீ மட்டும் இல்லைன்னா அவனுக்கு ஒரு கொடுப்பு கொடுத்துட்டு தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கே கோவம் வர தான் செஞ்சு இன்னொரு பையன் முடிச்சு விட்ருமான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நீ மாரி ஆயிடாத, நம்ம இப்போ தொழில் பண்ணுறோம், அதுக்கு எதாவது போயிடணும் சரியா, நம்ம வீட்டில் வந்து மனோஜுக்கு தொழிலில் வந்து நம்ம கெடுத்து வாங்கிட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்த தம்பி இப்படி சொல்கிறான், ஊர் உலகத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரில, ஆனால் எனக்கு மனசரியே சொல்கிறேன், அவர்கிட்ட கடையும் கேட்கல, நடத்த போகிறோம்னு சொல்லலை, என்கிட்ட காசும் கிடையாது, அவரு தம்பி உங்கள்கிட்ட தான் நல்லாயிருக்கும், எந்த பணமும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ₹10 காசு வாங்காமல் எனக்கு தந்திருக்காரு. நான் வந்து அவருக்கு வந்து ஒரு பினாமியாக நடத்திட்டு இருக்கேன், லாபத்தை அப்புறம் நீங்கள் வச்சு நல்லா வாங்க தம்பின்னு சொல்கிறாரு. இப்பேற்பட்டவனுக்கு நம்ம வந்து நன்றி கடனாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன் தவிர்த்து இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, அதான் கஷ்டமாக இருக்கு மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க யார் என்ன சொன்னான்னு, போற்றுபவர் போற்றட்டும், தூற்றுபவர் தூற்றட்டும், நம்ம வேலையை வழக்கம் போல் பார்ப்போம், கஷ்டப்பட்டுங்க நம்மளால் ஏண்டதை செய்வோம், நம்மளும் கஷ்டம் தான் பட்டோம். அந்த வீட்டில் வந்து நம்ம படிக்கலை, நம்ம 2 பேரும் என்ன செய்ய போகிறோம், நம்மளுக்கு நீங்களே சொன்னீங்க நான் டிரைவர் வேலை பார்க்குறேன், நம்ம கஷ்டப்படுறதுனால நம்மளை வந்து ரூம் போய் தராமல் வந்து மொட்டை மாடியில் படுங்க, ஹாலில் படுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இன்றைக்கி நம்மளுக்கு எது வந்தாலும் நம்ம மொட்டை மாடியில் தான் தூங்குகிறோம், ஹாலில் தான் தூங்குகிறோம், அந்த தலக்கணம் மட்டும் என்றைக்குமே இருக்கக்கூடாதுங்க, நம்மளுக்கு இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வர சந்ததிக்கும் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒன்று நினைக்கணும், 4 பேருக்கு நான் முடிஞ்சால் நல்லது செய்யணும், அப்படி செய்ய முடியலையா ஒதுங்கி போயிடணுங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ பயங்கர பக்குவமாயிட்டு, சரிவா போவோம், இந்த டிவியை பேசாமல் நம்ம வீட்டில் மாட்டி விட்ருமா அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து மனோஜுக்கு தனியாக ரூம் இருக்குது, ஸ்ருதிக்கு தனியாக ரூம் இருக்குது, ஒரு டிவியை கொண்டு நம்ம ஏர் ரூமில் மாட்டுவோம், 2 டிவியாக இருந்தால் மாட்ட முடியும் அப்படிங்கிற, அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இன்னொரு டிவியும் எடுக்கிறாங்க. ஷோரூமில் போய் ரவி ரூம்லேயும் மனோஜ் ரூம்லேயும் மாட்டிடுறாங்க. மாட்டினோன்னே அண்ணாமலை சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம்டா, நாங்கள் வந்து செய்தி பார்க்குறோம் நாடகம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஸ்ருதின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான், நம்மளுக்கு பணம் இல்லாமல் தான் வாங்கலை அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி, எவ்வளோ காசு நாங்கள் பே பண்ணிடுறோம் அப்படிங்கிறமா. வீட்டுக்கு செய்கிறதுக்கெலாம் பே பண்ண வேண்டாம், நீ கேட்டுக்கிட்டு இருந்தால் நான் நிறைய நாள் காதில் கேட்டிருக்கேன், நம்மளும் ஒரு வீட்டு ரூமில் டிவி வாங்கி மாட்டோம்னு சொல்லி வீட்டை சொல்லிக்கிட்டு இருந்தேன், சரி எனக்கு தோணுச்சுமா தான் கொண்டு வந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறாங்க, டேய் எனக்கு டிவி மாட்ட சொல்லி நான் சொன்னோடா அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு நாள் நீ வாங்கி மாட்டிக்க மாட்டேன், அதெல்லாம் மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த தரிசனமும் வேண்டாம், நீங்கள் ஏமாற்றி அந்த ஓனர் ஏமாற்றி கடையை வாங்கிட்டீங்க, அதனால் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் பிச்சை போட நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. பிச்சை எடுக்கிறது ஒன்றும் புருஷனுக்கு பழசு இல்லைம்மா, கோயில் எடுத்தவன் தான் அப்படிங்கிறாங்க. டேய் டிவியை கலத்துட்டா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மாட்டினேன், டிவியெல்லாம் கலத்த வேண்டாம், மாட்டியாச்சு சரியா, அவனுக்கு பார்க்க வரக்குள்ளனா பார்க்காத அப்படிங்கிறாங்க. பேசி கொஞ்சம் நேரம் ஆகலை, ரொம்ப அடைச்சிட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. உடனே முத்து சிரிக்கிறத பார்த்தீங்களாப்பா, சும்மா வீம்பு அவங்க புருஷன் முன்னாடியும் பேசுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ நீங்கள் ஹாலில் ஒரு டிவி இருக்கிறதுனால வந்து அவங்க ரூமில் டிவி இல்லைன்னு சொல்லிட்டு
பேசிகிட்டு இருக்கலாம் கேட்டிருக்கேன்ப்பா அதான்ப்பா மாட்டினேன் அப்படிங்கிறாங்க. சரி முத்து வீட்டுக்கு தேவையானதான் செய்கிற, கடையை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே கடைக்கு காலையிலே போகிறாரு. உடனே இதை பார்த்தோன்னே அண்ணாமலை சொல்கிறாரு, பார்த்தியா மனோஜ் கடை நடத்தும்போது 10 மணிக்கு 11 மணிக்கு எந்திரிக்க மாட்டான், முத்து 6 மணிக்கு கிளம்பிடுறான். இப்படி தொழில் பண்ண தான் ஜெயிக்க முடியும், தன்னை வந்து ஒரு தொழிலாளியாக நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. சொன்ன காலையிலே கடையை திறந்து எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுறாரு. இதை பார்த்தா லேபர் சொல்கிறார், சார் நான் தான் வந்தவர் பண்ணுமா சார், நீங்கள் ஏன் சார் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வரீங்களா, வயசுக்கு மூத்தவங்க, அவங்கள எல்லா வேலையும் செய்ய சொல்ல முடியாது, அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இப்படி ஒரு பணிவு யாருக்குமே வராது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க கை காலெல்லாம் கழிவிட்டு மறுபடியும் கல்லால் உட்காருங்க சார் அப்படிங்கிறாங்க. கல்லால் நம்ம ஏசியில் உட்காந்து கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பா வருவாங்கன்னா அண்ணாமலை ரொம்ப நேரம் கழிச்சு வராங்க. கல்லால் உட்காருங்கப்பா அப்படிங்கிறாங்க. முத்து நீ உட்காருங்க அப்படிங்களப்பா, நீங்களே உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உடனேப்பா இவங்களுக்கு சொல்லியிருந்தோம்லப்பா போனஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, நீங்களே உங்கள் கையால் கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. சம்பளமும் போனஸும் சேர்த்து கொடுக்குறாங்க. உடனே சொல்கிறாங்க, நாங்கள் வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே எங்களுக்கு போனஸ் தரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பண்டிகை காலம் வந்துட்டுல கண்டிப்பாக கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. இல்லை புது ஓனர்கள் எல்லாமே வந்து வந்த ஆட்கள்லாம் வயசான ஆளுன்னு சொன்னாங்க உங்கள் அண்ணன், ஆனால் நீங்கள் வந்து எங்களை வந்து ஒரு தகப்பன் சாணத்தை வச்சு பார்க்குறீங்க, அதுபோக நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, நாங்கள் பார்க்குற வேலைக்கு போனஸும் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக இதில் வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பழமையான அனுபவம் இருக்குது, பழைய கஸ்டமர்கள் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, நீங்கள் நினச்சவங்க வேண்டிய கடைக்கு அவங்கள போக சொல்லலாம், ஆனால் வந்து அவங்களாம் அங்கே பொருள் எடுக்க வைக்கிறீங்க, எங்களுக்கு அதனால் லாபம் வருது, நாங்களும் நல்லாயிருக்கோம், அப்படி நல்லா இருக்கும்போது அதில் கமிஷன் உங்களுக்கு கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு ஓனரை நாங்கள் பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. நான் ஓனரே கிடையாது, உங்களோட ஒருவன் தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ ஏற்பட்ட பையனை நான் இப்போ எது கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆமாய்யா இப்படி பையன் நீங்கள் இப்போ எது கொடுத்து வச்சுருக்கணும், இது நீங்கள் இந்த தகப்பனார் இப்படி ஒரு பையனுக்கு நீங்கள் தகப்பனாருக்கு நீங்கள் கொடுத்தா ஏன் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படின்னு நினைக்கிறாரு, ஊர் மக்கள் வந்து நம்ம பிள்ளையை புகழும் போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்ல விஜயாவுக்கு ஃபோன் அடி சொல்கிறாங்க, விஜயா அங்கே என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க. எங்க அவங்க மருமக தான் எதாவது பண்ணி வச்சுருப்பா அப்படிங்கிறாங்க. நாங்கள் வரும்போதே பிரியாணி வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இவர் வேறு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் மூத்துக்கு பிரியாணி வாங்கினாரு, கடையில் போய் பிரியாணி வாங்குறாங்க. மதியம் சாப்பாடு கொண்டு போகிறாங்க. எல்லோரையும் பிரியாணி சாப்பிட சொல்கிறாங்க. என்னப்பா எங்களெல்லாம் வேலைக்கு போகண்டாம், எல்லாருக்கும் பார்ட்டின்னு சொன்னீங்களா என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, முத்த எல்லோரும் பேரும் கூடமாக சொல்கிறாங்க, கடையை நல்லா உயர்த்திட்டான், நல்ல வருமானம் வருது, அது போக வேலை பார்த்தவங்களாம் போன சிக்னஸ்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு கிடக்காங்க. இதை கேட்டால் மனோஜ் ரோகிணி பயங்கர கிடப்பாருக்கு, நம்ம கடையே இந்த முத்து எடுத்துக்கிட்டான், இதில் ஓவர சீன் போட்டுக்கிட்டு இருக்கான், இதில் முன்னேற மாட்டான், அந்த கடையை இழுத்து முடுவான்னு பார்த்தா இவன் வேறு லாபம் சம்பாரிச்சான்னு அப்பா சொல்கிறாரு. அந்த ஸ்டாஃப் கிளட்டு வயசான ஆட்களுக்கு பூரா சம்பளம் கொடுத்தோம்னா வயசான ஆட்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவங்க என்னத்தையும் வாரம் பார்த்து இப்படி பண்ணியிருப்பாங்க. யங் ஸ்டேஜில் வேலை பார்த்தாவது நிறைய சம்பாதிக்கலாம், அந்த ஐடியாலாம் என்கிட்ட நிறைய இருக்குது, நான் இப்படி பண்ண தானே அப்படி இப்படின்னு நினைக்காங்க. மனோஜ் நீ மனசு நினைக்க எனக்கு கேட்கு சரியா, அந்த வயசான நாட்டில் வச்சு நான் தொழிலை பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு இருக்க அனுபவம் வேறு யாருக்கு இருக்காது சரியா, அவங்களால வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் அனுபவம் இருக்குது, அது போக அவங்களுக்கு வந்து கஸ்டமர் இருப்பாங்க, 40 வருஷமாக வேலை பார்த்துருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு கஸ்டமர் பழக்கணும், 40 கஸ்டமர் பழக்கிறோம் ஒரு ஆளுக்கு சரியா, 10 பேருக்கு 40 கஸ்டமர் 400 கஸ்டமர் ஆச்சு, அந்த 400 கஸ்டமருக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒன்று தேவைப்படும் சரியா, அந்த இது நம்ம ஷோரூமில் தான் வாங்குவாங்க, அது நமக்கு லாபம் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ஆகா இப்படிலாம் ஐடியா இருக்குது, இது தெரியாமலாம் நான் வந்து அவங்களெலாம் வேலை விட்டு படிட்டு புதுசாக கொண்டு போட்டு என் வாழ்க்கையை வம்பாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முழிக்காரு. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.